இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஆந்திர மாநிலத்தின் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை. ஆந்திர மாநிலத்தின் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 175. ஆன்சர் 175. இனி இரண்டாவது கேள்வி, ரஷ்ய அதிபராக எத்தனையாவது முறையாக புதின் பதவி ஏற்க உள்ளார்? ரஷ்ய அதிபராக எத்தனையாவது முறையாக புதின் பதவி ஏற்க உள்ளார்? ஆன்சர் 5வது முறையாக. ஆன்சர் 5வது முறையாக. இனி மூன்றாவது கேள்வி, மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் யாரை தேசிய அடையாளமாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது? மாற்றுத்திறனாளிகளின் பிரிவில் யாரை தேசிய அடையாளமாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஷீதல் தேவி. ஆன்சர் ஷீதல் தேவி. இனி நான்காவது கேள்வி நம்ம பார்க்கலாம். 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை. ஆன்சர் சென்னை. இனி ஐந்தாவது கேள்வி, மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் டி.எம். கிருஷ்ணா. ஆன்சர் டி.எம். கிருஷ்ணா. இனி ஆறாவது கேள்வி நம்ம பார்க்கலாம். தெற்கு திபெத் என சீனா எந்த மாநிலத்தை குறிப்பிடுகின்றது? தெற்கு திபெத் என சீனா எந்த மாநிலத்தை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். இனி ஏழாவது கேள்வி, மியூசிக் அகாடமியின் நிருத்திய கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மியூசிக் அகாடமியின் நிருத்திய கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் டாக்டர் நீனா பிரசாத். டாக்டர் நீனா பிரசாத். இனி எட்டாவது கேள்வி, சிக்கிம் மாநிலத்தின் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை. சிக்கிம் மாநிலத்தின் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 32 தொகுதிகள். 32 தொகுதிகள். ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 175. சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 32. இனி 9வது கேள்வி, முதலாவது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் எந்த ஆண்டு நடைபெற்றது? முதலாவது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 2010. 2010ஆம் ஆண்டு. இனி 10வது கேள்வி நம்ம பார்க்கலாம். சீனா அருணாச்சல பிரதேசத்திற்கு எவ்வாறு பெயரிட்டுள்ளது? சீனா நாடு அருணாச்சல பிரதேசத்திற்கு எவ்வாறு பெயரிட்டுள்ளது? ஆன்சர் ஷாங்னான். ஆன்சர் ஷாங்னான். அவ்வளோதான், நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.